Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி guys, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜ் ரீபர்னோட தேர்ட் வீடியோ guys, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண அந்த ரெண்டு வீடியோவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியரில் அப்லோட் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தம்பிங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது வந்து லைவ்னு நினச்சிக்கிட்டு Now, say my name. ஸோ ப்ரோ என்னோட பேரை சொல்லுங்க ப்ரோ இந்த டைலாக் பிடிங்க ப்ரோ, அது மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது சொன்னது மட்டும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலாம், கோவம் வரப்படுவாங்க. என்ன ப்ரோ ரிப்ளை மை கமெண்ட், என் கமெண்ட்டுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வேற சொல்லுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது லைவ் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் வீடியோ. ஸோ நம்ம எதுக்காக இப்போ ப்ரீமியர் வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எந்த டைம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போய்டும், ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 பண்ணுவேன், 6 பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்ச நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான ஒரு டைம் வந்து நம்மளுக்கு கிடைச்ச பிறகு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ப்ரீமியர் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ரீமியர் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷெடியூல் வந்து செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு முன்னாடியே வந்து இன்டிமேஷன் கொடுத்துரும், ஓகேங்களா? கரெக்டாக 5:30க்கு உங்களுக்கு வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடலாம், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியர் வீடியோ, ஓகே? சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். நான் போயிட்டு மெட்டல் மட்டும் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன், சரியா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்காட்டிக் ரெடி பண்ணோம். அப்புறம் இந்த கன்னையும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்ட்டு பார்க்குறேன். இந்த கன்னை அப்கிரேட் பண்ணால் சும்மா பங்கமாக இருக்கும். இந்த பிடி எங்கடா போச்சு? இந்த பிடி வந்து ட்ராவலுக்கு யூஸ் பண்ணலாம், இவனை வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க போகலாம். இந்த பிடி ஓபியாக பறப்பாங்க, செம்ம ஃபாஸ்டமாக கிருன்னு பறப்பான் இவன். இவனை எடுத்துகிட்டு போயிட்டு நான் டெசர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். டெசர்ட் எங்கடா இருக்குது? டெசர்ட் இப்படி தான் போகணும். டெசர்ட்டுக்கு போய்டும். டெசர்ட் போடணும் வச்சுக்கலாம், நிறைய கொஞ்சம் சிட்டின்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டல் கிடைக்கும், மெட்டல் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, டெசர்ட் ஏரியா கிட்ட வந்தாச்சு கேஸ். ஸோ இப்போ நம்ம இந்த பிடியை விட்டுட்டு நம்ம வந்து கிரிஃபினில் போவோம். நம்மக்கிட்ட இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்தாங்க கேஸ் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லு. ஸோ நம்ம இன்னைக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக பிடிக்கிறோம். ஓகே, இவனுக்கு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு என்னடா கலெக்ட் ஆகுதா இல்லையா? என்ன கேஸ் அடித்தவனே காணாமல் போயிடுச்சு. இந்த இடத்துல எவனோ இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களோ. ஏய், பக்கத்தில் போய் நிற்போம் வாங்க, ஏதாச்சும் லூட்டு நம்மளுக்கு கிடைக்கும். கீழே எதுவும் இருக்கு, ஸ்வாடெல்லாம் தான் இருக்கா? எதுவும் எல்லாமே மொக்க தான் கேஸ் இருக்கு. சரி விடுங்க, அது அப்படியே டீல் விடுங்க. எல்லாம் மொக்க ஐட்டம் தான் கிடைக்குது. இந்த இடத்துல இவனுக்கு இருக்கானுங்களே, பொறுத்தல் போடு. பாலிமர் சிட்டின் தாறுமாறா கிடைக்குது. இதுக்கு தான் கைஸ் இந்த இடத்துக்கு வந்தேன். சும்மா தாறுமாறா லூட்டு கிடச்சிட்டு எவனோ வராங்க கைஸ். யார்றான் இவன்? ஒய்வினா இவன்? டெக்கோஸ்லா 3 மில்லியன் ஹெல்த் இருக்கு. இங்கே இருக்கவங்களாம் ஹெல்த் அதிகமாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல்லான க்ரீச்சரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிடிச்சே ஆகணும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் அவனை பிடிச்சி எட்டுன்னு வந்து உள்ள சும்மா வேற லெவலில் வேட்டையாடுறோம் பாருங்க. கோலமா இது? கோலம் இல்லை. என்னடா இந்த இடத்துல மெட்டல்லையே காணோம். மெட்டல் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன். டெசர்ட்டில் நிறைய மெட்டல் இருக்கணுமே. சரி இருங்க, போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காலி பண்ணிட்டு நம்ம வந்து சிட்டின்னு கலெக்ட் பண்ணுவோம். பாம்பு இங்கேயே ஒன்றும் இருக்கானுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சண்டை. எனக்கு ஏதோ கிடச்சிருக்கு. சூப்பரு, என்னமோ கிடச்சிது எனக்கு. சேடலு, அதுக்கப்புறம் ஆல்ஃபா கார்னோட காஸ்டியூமா? ஓகே, இது ஏதோ ரிவார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது நான் அப்புறமேட்டு வீட்டுக்கு போய்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஒய்வினோட சேடல்லாம் இருக்குது. ஓகே, நல்ல நல்ல ஐட்டம்ஸ் நிறைய கிடச்சிருக்கு. இந்த ரெக்ஸ் ஓபியாக இருக்கிறான், 17 மில்லியன் ஹெல்த் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஏதோ சாக போகுது. இங்கே பக்கத்தில் போய் நம்ம சும்மா நிற்போம். ஓகே, கிடச்சிடுச்சு பாருங்க. இவனுக்கு சண்டையில் நம்மளுக்கு நல்ல நல்ல ஐட்டம்ஸ் கிடைக்குது கேஸ். மறுபடியும் இன்னொரு ஐட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பரு, கிடச்சிருச்சு பாருங்க. ரிவார்டு தாறுமாறா கிடைக்குது. 4 ரிவார்டு. மெட்டல் மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இந்த இடத்துல மெட்டல் நிறைய இருக்கும். இதில் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாசு பிடிச்ச மாதிரி இருக்கும். கல்லா மெட்டல்லாம் நம்மளுக்கே தெரியாது. இதோ இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாறை, இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல். என்னடா சத்தம் இது?
பக்கத்தில் எவனோ ஒருத்தன் இருக்காங்க guys. சரி ஓகே, நம்ம மெட்டல் மட்டும் அடிச்சுட்டு ஓடிடுவோம். கிறிஸ்டல் தேவைப்படும், கிறிஸ்டலும் எடுத்துக்கலாம். ஓகே, பக்கத்துலயே இருக்கானோ? இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கான். ஓகே, இங்கே கொஞ்சம் இருக்கு. இங்க நிறையவே இருக்கு. ஓகே, நைஸ். யாரா அவங்க உரிமைன்னு இருக்குவன்? அவன் உரும்புற சத்தத்தை பார்த்தா இங்க எனக்கு ஜெர்க் ஆகுது. ஓகே, உடம்பு ஃபில் ஆயிடுச்சு. நான் டெலிபோர்ட்டர் செஞ்சிருக்கலாம், மறந்தே போயிட்டேன். இப்போ வீட்டுக்கு போய் டெலிபோர்ட். ஓ, இவனா ஹேங்கி? அப்பா, மில்லியன் கணக்கில் ஹெல்த் இருக்கா? இன்னைக்கு இருங்கடா, எவனாச்சும் ஒருத்தனை தரமாக பிடிச்சிட்டு வந்து உங்கள் ஊர்லாம் சண்டை போடுறான். இங்கே கொஞ்சம் மெட்டல் இருக்கு, இங்கே நிறையவே மெட்டல் இருக்கு. இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே அடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் பேஸுக்கு போயிடுவோங்க. இது மட்டும் எடுத்துட்டு நான் கிளம்பிடலாம், போதும். சரி கேஸ், வாங்க போயிடலாம். இந்த இடத்துல என்ன இருக்கு? ஓ, ரெயினோவா? இது வந்து நான் ஃபாகி மேன். பக்கா வந்தாச்சு கேஸ். எடுத்துகிட்டு வந்து இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வெளியே வைக்கணும். ஏய், நான் இதை செஞ்சு வெளியே வச்சுக்கலாமே. எங்கடா போச்சு இது? இதுக்குள்ளே போடு. 16 ஐட்டம் உள்ளே வந்து விட்டது. இப்போ நான் என்ன பண்ண வச்சுங்களேன், இதை எடுத்து உடம்பு ஃபுல்லாக ஆயிடுச்சா. ஸோ இது வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சம் பற்றிக்கிட்டு ஏறி, இதில் கொஞ்சம் பற்றிக்கிட்டு ஏறி, மீதி இருக்கிறதுக்கு இதில் போட்டுறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபுல்லாத்தையும் எடுத்துடுச்சு. சரி கேஸ், நம்ம கன்னை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுவோம். எங்கடா இருக்கு? இதை தூக்கி போட்டு இது ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம கன்னை அப்கிரேட் பண்ணணும் கேஸ். ஸோ ஹைடு, மெட்டல் இக்னேட்டு, ஸ்பாயில் மீட்டு, உட்டு தேவைப்படுதா? ஓகே, உட்டு, ஹைடு, எங்கடா இருக்கு ஸ்பாயில் மீட்டு? ஸ்பாயில் மீட்டு, மெட்டல் இக்னேட் மட்டும் இப்போ நம்மளுக்கு தேவைப்படும். இது எவ்வளோ இருக்குன்னே தெரியல. மெட்டல் இக்னேட்டு கம்மியாக தான் இருக்குமோ? ஓகே, ஒரு 300, 27, 29 கம்மியாக தாங்க இருக்கு. பத்தாதே. இதை ஃபுல் அப்டேட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு அப்டேட் ஆச்சும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒன்று பண்ண முடியுது, ஸோ 2வது பண்ண முடியாது. அதுக்கு நம்மளுக்கு இன்னும் நிறைய மெட்டல் இக்னேட் தேவைப்படுது. சரி ஓகே, இது அப்படியே ஓடிட்டு இருக்கட்டும். அம்மா சரி, இது நான் எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன். இதை வச்சு நம்ம ஃபுல் அப்கிரேட் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஓரளவுக்கு நல்ல டேமேஜ் கொடுக்கும். ஸோ டெலிபோர்ட்டர் ரெடி பண்ணுவோம். 4 தான் செய்ய முடியுமா? சரியா போச்சு. என்ன இல்லை, அப்படி எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேனே. பாலிமர் இல்லையோ? பாலிமர் கூட நிறைய இருக்கும். ஸோ டெலிபோர்ட்டர் இங்கே ஒன்று செட் பண்ணி விடு. ஸோ இதுக்கப்புறமேட்டு எங்கே இருந்தாலும் நம்ம டெலிபோர்ட் பண்ணி டக்குன்னு வீட்டுக்கு ஓடி வந்துடலாம். ஸோ மெட்டல் இருக்க இடத்துல ஒன்று வைக்கணும், அப்புறம் ரெட்டுக்கில் ஒன்று வைக்கணும். அந்த மாதிரி அங்கங்கே ஒரு ரெட்டு பயோம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிபோர்ட்டர் வச்சு விட்ருவோம். ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் லெவல் 1 மில்லியன் ஹெல்த் இருக்கா? ஸோ அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டூடக்ஸை பிடிக்கலாம்னு நினைக்கிறேங்க. டூடக்ஸ் பிடிச்சா கூட இவனுக்கு மாதிரி ஆட்களை ஈஸியாக கொல்ல முடியும். பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட கன்னை நான் அப்கிரேட் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா டூடக்ஸ் கிட்டலாம் போவேன். இங்கே பாருங்க, பாய்சன் டூடக்ஸ் கம்மியாக தான் கைஸ் இருக்கான். சரி, நான் இப்போ வேணாம், நான் கன்னை அப்கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பிடிக்கிறேன். ஓகே, ஹேங்கி இது எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாம்னு நினைக்கிறேன். ஆல்ஃபா சர்ன்னு வந்து அடி போச்சு, மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக தாண்டா வந்து அடித்தேன். அதுக்கப்புறம் எப்பறம் மிஸ் ஆச்சு? செத்துப்போ. சூப்பர், அசால்ட்டாக போட்டேங்க. நைஸு. இவனுங்களை அடிச்சா ஈஸியாக நம்மளுக்கு பிளாக் பெல் கிடைக்குது, அது ஒரு நல்ல விஷயம். இங்கே பாருங்க என்பிசி. ஏய், சத்து போட எல்லாருமே.
எல்லாருமே முடிச்சு விட்டேன் என்பிசி. இவனுங்கெல்லாம் அடிச்சா கரெக்டாக இது சிட்டின்லாம் கிடைக்குது. உண்டு மெல்லி ஏற்றி விட்றேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு ட்ராப் இருக்கு. நல்ல ஐட்டம் வந்து எடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே டீலில் விட்டுறலாம். நல்ல ஐட்டம்ஸ் நல்ல ஐட்டம் இல்லை. இங்கே போருக்கு மேமுத் என்ன கன்றாவையான கலரில் இருக்கு. செத்து போ மேமுத். ஓகே, ப்ளூ ஜெம் கிடச்சிடுச்சு. என்னது இது? ப்ளூ ஜெம் தானே இது? என்னடா இது? நார்மல் கிறிஸ்டல் கிடைக்குது இங்கே ஃபுல்லாக. இதுதான் இருக்கு. பட் ஆனால் இது நார்மல் கிறிஸ்டல் தானே கிடைக்குது. இது ப்ளூ ஜெம்முன்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ இதேமாதிரி வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல ஏதோ க்ரீன் கலரில் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இதுன்னு சொல்கிற போகிறானுங்க. இதுக்கு க்ரீன் ஜெம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஏன்டா ப்ளூ ஜெம் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுதான்டா எனக்கு வேணும். அது இருந்தால் கிளைடர் செஞ்சிருவேன். சரி, இந்த சைடு தேடி தேடி பார்த்தா எனக்கு எதுவும் பெருசாக கிடைக்கல. மேண்டிகோர்லாம் சுற்றிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ண வச்சுக்கலாம், ஏரியா காலி பண்ணிவிடும். சரி எஸ், ஆனால் அது இருக்கும். எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் மறுபடியும் எதுலையாச்சும் செக் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நம்ம கிளைடர் செஞ்சுக்கலாம். ஓகே, இக்னட் கொஞ்சம் நிறையவே ரெடியாக இருக்குது. 1200 சூப்பர், வேற லெவலு. இப்போ நம்ம இந்த கன்னை வந்து மேக்ஸ் லெவலில் அப்கிரேட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, சூப்பரு. சரியா போச்சு. மெட்டல் இக்னட் பார்த்தல, இன்னும் நிறைய தேவைப்படுது. ரெடியாகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கன்னே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டேமேஜை கொடுக்கும். நார்கட்டிக்கு எவ்வளோ ரெடியாக இருக்குது இது வரைக்கும்? 63. இதில் கொஞ்சம் இருக்குது. இதில் பெருசாக எதுவும் இல்லை. 127. பரவாயில்ல கைஸ், இது ரெடி ஆகட்டும். ஓகே, ஸோ எவ்வளோ ரெடியாக இருக்குது இது வரைக்கும்? பரவாயில்ல, 84 போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிராப்பிங் ஹூக் வந்து இதில் ரெடி பண்ணோம். 23 தான் ரெடி பண்ண முடியுமா? பரவாயில்ல, எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம். சரி கேஸ், ஸோ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூடக்ஸை வந்து நம்ம இப்போ பிடிக்கணும் கேஸ். ஸோ டூடக்ஸை பிடிக்கணும்னா நான் அகெயின் இங்கே தான் போனோம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலில் பார்த்தேன். ஸோ அதை பிடிக்க ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஓகே, அப்படியே நேராக உள்ள போ. இங்கே எவனோ இருக்காங்க கேஸ். டைனோபதிகஸ். அவன் டைனோபதிகஸ் தான். கம்மி தான் கேஸ். இவனை வேணா போட்டு தரலாமா? ஸ்பீடாக வந்து ஒரு அடி அடிச்சுட்டு போ. நல்ல டேமேஜ். அகெயின் ஒரு அடி, நல்ல டேமேஜ். சேர்த்து போடா, முடிச்சிட்டேன் கைஸ். ஆனால் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரெலாம் கிடையாது போலியே, டக்குன்னு முடிச்சிட்டேன். ஓகே, இந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னா அவன் டூடக்ஸ் பார்த்தான்னு நினைக்கிறேன். இங்கேயுமே 225, 280. ஓகே, நம்ம இவனே பிடிச்சிக்கலாம் கைஸ். ஓகே, ஒரு சேஃபான இடத்துக்கு போகிறோம். அவன் மேலே டாட்டா அடித்து பிடிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் கொஞ்சம் சேஃபான இடமோ இதான் தெரியுது. அப்படின்லாம் இந்த இடத்துல கூட போய் நின்றுக்கலாம். வாடா 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 வாடா. மேலே பட்டுச்சா? கருமட்டா மேலே படவே இல்லை. ஒரு டாட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏய் ஏய், என்ன கேஸ் இது? அவனை அடிச்சா எனக்கு இங்கே பத்திக்குது. இங்க பாருங்க, எனக்கு உடம்பு பத்திக்கின்னு எரியுது. அவனுக்கு வேகமா வரட்டோ, இது டோப்பர் வர குறையுது. செம்ம ஸ்பீடா டோப்பர் குறையுது கைஸ். எங்க போச்சுன்னு தெரியல. அது ஏய், மேல கீழே ஏறி போட்டான்டா. உடச்சு விட்டாங்க எல்லாத்தையும். ஆர்மர் மட்டும் இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும் இப்போ. ஓகே, போடு. டம்மு டம்முன்னு விழுது அடி. பத்திக்கிட்டு எரியுதுரா, உடம்பு பத்திக்கிட்டு எரியுதுரா. அடிச்ச செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவனுக்கு டோப்பர் குறையுது. மறுபடியும் என் மேலே போட்டு விட்டான். ஓகே,
மறுபடியும் எனக்கு உடம்பு ஹீல் ஆயிடுச்சு. அது எப்படின்னு எனக்கே தெரியல. ஐயோ ஓடுறானே, ரொம்ப தூரம் ஓடுறாங்க. போச்சு, ஓட்டான். டோப்பர் வேற சர்ன்னு அவனுக்கு குறையுது. ஓகே, கிரிஃபின் மால இருந்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு எரியுது. டேய் மயங்கி தோலடா டேய். இன்னொன்று வாங்கிக்கோ. இந்த இன்னொன்று. ஓகே, மயக்க அடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் ஸ்பீடாக நான் என்ன பண்ண வச்சுக்கேன், ரிட்டர்ன் என் பேஸுக்கு போயிட்டு நான் கிபில் மட்டும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கிபில் கொடுத்துருக்கானுங்களா எதுன்னு தெரியல. மொத்தமாக தூக்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைப்போம். டிக்ரீஸ் ஃபுட்டு. ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நேக்கோபெரிஸா? நேக்கோபெரிஸா? ஆடா என்னடா நேக்கோபெரிஸ் கேக்குது? நேக்கோபெரிஸ் கூட வந்துட்டு இல்ல. நார்காட்டிக்கல் மொத்த நேக்கோபெரிஸ் காலியா? ஏய் அம்மா கைஸ், ஐயோ ஏய் மாஸ்கோ ஷாப்பிங் வாடா டேய். நேக்கோபெரிஸ் இருக்கு. டிக்ரீஸ் ஃபுட்டு. ஸோ இது ரெடி ஆகட்டும். தென் வந்து பேசி போர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு குறைக்கிறது ஒன்று இருக்கும். எவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறான் பாருங்களா. ஃபுட்டு குறைக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 போட்டு வச்சுப்போம். நெக்கோபெரி. இந்த நேரத்தில் தான் இந்த ஏரோஸ் பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஓகே போதுங்க. இப்போ நான் மறுபடியும் இப்போ நான் அங்கே போகணும். சடட்டி கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா டைம் பண்ண முடியும். டிக்ரீஸ் ஃபுட்டுன்னா இதை கொடுத்து பார்ப்போமா. லைட்டாக கொஞ்சம் ஃபுட்டு குறையுது. அதுக்கு நான் இதை கொடுத்தே ஃபுல்லாத்தையும் குறைச்சிட்றேன். நல்லா குறைஞ்சிடுச்சு. இபில் டப்புன்னு சாப்பிட்றா பார்ப்போம். சூப்பர் கேஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு டூடக்ஸை டைம் பண்ணி விட்டேன். அதுவும் ஃப்ளேம் டூடக்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எக்ஸ்பி ஏற்றி விடணும் கைஸ். சேடல் போடணுமா டூடக்ஸுக்கு? சேடலா? ஓகே, மறுபடியும் வீட்டுக்கு போய் சேடல் செய்யணுமா? சரி கைஸ், வீட்டுக்கு போகிறேன். ஆக்சுவலி இதில் ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இப்போ வேணாம், நான் இதை ஃபுல்லாக லெவலில் இப்போ ஏற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு பண்ணிக்கிறேன். ஸோ லெவல் அப் போர்ஷன் எனக்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஃப்ளவர் தேவைப்படும். ரேர் ஃப்ளவர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கும், ஒரு 5. ஓகே, ஸோ இந்த 5ஐயும் பார்த்தீங்கன்னா உனக்கு லெவலப் பண்ணி விட்டுறேன். 19 எல்லாமே மில்லில் ஏற்று. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த மரத்தில் வச்சிடலாம். இதுவே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உயரத்தில் வைப்போம். ஓகே, சாப்பு இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய போட்டு விடுமா. ஓகே, 4 மூளைக்கு 4 போட்டு விட்டேன். ஸோ இது கலெக்ட் ஆகணும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது, ஆனால் ஆகும். சேடல் வைவின் சேடலா? கைஸ் கர்மண்டா உள்ளே இருக்கு கேஸ். அதை தெரியாம நம்ம உட்காந்து இவ்வளோ நேரம் நொட்டிட்டு இருந்தோம் தானே பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு சேடல் நம்மளுக்கு கிடைச்சது இல்லை. ஃபுல்லா ஹெல்த் ஏத்து 12 மில்லியன் ஹெல்த் வந்துருச்சு கேஸ். இவனுக்கு ஸ்பெஷல் பவர். ஐயோ வேற லெவலு. செம்ம டேமேஜ் பண்றாங்க கேஸ். இருங்க வர. சாப் இதுலயே கிடைக்கும்ல நம்மளுக்கு. மஷ்ரூம் தான் கிடைக்குதா? ஸோ என்னோட அட்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கியூல அட்டாக் இல்லை, டீல அட்டாக் இல்லை, ரைட் கிளிக்ல நெருப்பு துப்புறான், அடிக்கிறது. சீல இந்த மாதிரி பாம்பு போட்டு வெடிக்க வைக்கிறான்.
மற்றபடி அந்த அட்டாக்கும் இல்லை கைஸ். அந்த பாம் அட்டாக் பார்த்தீங்கன்னா செம்ம ஓபி பவராக இருக்கு. சரி, இவனை எடுத்துன்னு போயிட்டு சம்பவம் பண்ணுவோம். நம்ம ஆகாமல் இருக்கணும் கைஸ், அதான் முக்கியம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பாஸ் இருந்துச்சுல்ல, டூடு பாஸ், அதை கில் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படின்னா இந்த இடத்துல மெகாபித்திகஸ் இருக்காம இருங்க, இவனை போட்டு தள்ளுவோம். ஓகே, இந்த டைனோபத்திகஸை போட்டு தள்ளுவோம் கைஸ். எவ்வளோ டேமேஜ் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டு தள்ளுவோம். 1,80,000 இது போதுமே, ஈஸியாக போட்டுடலாமே. செத்து போ, செத்து போ, செத்து போடா, செத்து போடா டேய். ஆன்டிக் ஹைடு தாறுமாறு. மெல்லியில் கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம். இந்த டேமேஜை நம்பி நான் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட்டுக்கு போக போகிறேன். 2 லட்சம் எனக்கு எவ்வளோ இருக்கு? சி, எவ்வளோ இருக்கு? 2 மில்லியன் அவனுக்கு ஹெல்த்து. 2 மில்லியனு எனக்கு 12 மில்லியன். அவனோட எனக்கு ஹெல்த் அதிகம். ஆனால் ஆக்சுவலி இதை டோப்பர் ஏற்றி நம்ம பிடிக்கலாம் கோஸ்ட் டைப்பை. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ட்ரிபியூட்டுன்னு ஏதோ ஒன்று கேட்குது. இதை கில் பண்ணுமா? செத்துப்போ, 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 செத்துப்போ. போடு, எனக்கு டேமேஜ் விழுது. போட்டு தள்ளிட்டாங்க. ஐயோ, வேற லெவலு. என்னென்னமோ கிடச்சிருக்கு அவனை கில் பண்ணதில்லை எனக்கு. போடு, ஆன்டிக் பாலிமரு. ஸோ ஆன்டிக் பிட்டு இதுதான் நம்ம ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலமெண்ட் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய மில்லி ஏற்றிட்டு ஹெல்த்து கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு ஸ்டாமினா போட்டு 40 மற்றபடி எல்லாமே தூக்கி மில்லியில் ஏற்றிடுறேன். செம்ம ஓப்பியாக இருக்காங்க இப்போ. ஸோ இப்போ எவன் வாடா பாஸ் எல்லாம் வாங்கடா டேய், எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு வழி பண்ணுறேன். ஸோ இப்போ எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறான்? போடு, 3,24,000 டேமேஜ். நைஸ். சாரு. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்டெகோ இருக்கு. ஸ்டெகோ எவ்வளோ ஹெல்த்துன்னு பார்த்துட்டு அப்புறம் சண்டைக்கு போகலாம். 8 மில்லியன் ஹெல்த் இருக்கு. நம்மளுக்கு அதை விட அதிகமாக தான் இருக்கும். 100% ஹீலிங் போடு. எதுவும் எமர்ஜென்சிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு வச்சுங்களேன், இந்த ஹீலிங் நம்ம உடம்புலேயே வச்சுக்கலாம். ஓகே, வரண்டா ஸ்டெகோ போடு. எடுத்தோன்னே பாம் அட்டாக் தான். பாம் அட்டாக் ஒன்றும் அந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்கல கைஸ். ஓகே, ஃபயர் டேமேஜ் ஓபி. ஃபயர் டேமேஜ் ஓபி கைஸ். கண்டினியூஸ் அட்டாக் ஃபயர் டேமேஜ். அவ்வளோதான், அடிச்சு நொறுக்கு. ஏய் என்னடா நீங்களாம் பாஸ். இதோ வரண்டா இதுக்கப்புறம். சாவு 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 சாவு. செத்துரு 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 செத்துரு. ஜஸ்ட் எலமெண்ட் மட்டும் தான் கிடைச்சதா? எலமெண்ட் ஷாட்டரு எதுவுமே பெருசா கிடைக்கலையே. 318 எலமெண்ட் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதானா? ஸோ சேட். வெப்பன் இருக்கு, புல்லட் பேக் கிடைச்சிருக்கு. ஓகே, ஆரோ பேக் கிடைச்சிருக்கு, புல்லட் கிடைச்சிருக்கு. அப்புறம் இது என்னது? இது டூடெக்ஸ் ட்ராபி. சரி, ஓகே. வேற ஏதாச்சும் ஒரு பாஸ் கூட போயிட்டு நம்ம சண்டை போடுவோங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டெகோ சூப்பர். அதான் ஒரே ஒரு பவர்ஃபுல்லான கிரீச்சரை நம்ம பிடிச்சிட்டாலே போதும், அதுக்கப்புறம் வேற லெவலில் சம்பவம் பண்ணுவோம் நம்ம. ஓகே, நான் இருங்க வரேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரெப்ளிகேட்டர் ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாஸ் ஃபைட் அப்புறம் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெப்ளிகேட்டர் ரெடி பண்ணி வச்சிருன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு இப்போ எலமெண்ட் இருக்குல்ல, இந்த எலமெண்ட்டை நான் ஒரு எலமெண்ட் ஷாட்டராக மாற்றிட்டு, ஆனால் ரெப்ளிகேட்டரை வைக்கிறதுக்கு தான் இப்போ எனக்கு இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஃபேக்ட்ரி ரெடி ஆகிடுச்சு. ஃபேக்ட்ரி நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி பிளேஸ் பண்ணி விட்டுருவோம். நைஸ். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 3000 சிமெட்டிக் பெஸ்ட் வேணும், எலமெண்ட் ஷேட்டர் 1000 வேணும், மெட்டல் இக்னெட்டு ஒரு 3000 தேவைப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எலமெண்ட்டை நம்ம எலமெண்ட் ஷேடராக மாற்றணும்னு வச்சுங்களேன். என்னால் 1000 எலமெண்ட் ஷேடர் ரெடி பண்ண முடியும். சரிங்க, அதையும் பார்ப்போம். ரெப்ளிகேட்டரு எங்கடா இருக்கு? ரெப்ளிகேட்டரு எலமெண்ட் 100 எலமெண்ட் தான் இருக்காடா.
மெட்டல் இக்னட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2000 வேணும் கைஸ். மற்றபடி எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. இப்போ மெட்டல் இக்னட் 2000 வேணும். மெட்டல் இக்னட் காலியா? ஓகே ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைனோவை நம்ம இன்னைக்கு பிடிச்சிருக்கோம். ஸோ டூடெக்ஸி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவனை வச்சு இன்னைக்கு இந்த சின்ன சின்ன பாசஸ்லாம் அடிச்சிருப்போம். ஸோ இதுக்கப்புறமேட்டு இன்னும் இவனை விட பவர்ஃபுல்லான டைனோஸ்லாம் நம்ம வந்து பிடிக்கணும் கைஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம இன்னும் நிறைய லூட்லாம் எடுத்து ரெப்ளிகேட்டர் அது இதெல்லாம் ரெடி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ஸோ பங்கமான டைனோஸ்லாம் நம்மளால் பிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் பார்க்க ஆரம்பிப்பீங்க, சரிங்களா? சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கேஸ்.